ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டே 22 கிளாஸ் பிகினர்ஸ் இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 20 குட்டி குட்டி வாக்கியங்கள் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்காக இந்த மாதிரி சிம்பிளான வாக்கியங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இவ்வளோ ஈஸியாக நம்மளால் பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் உங்கள் மைண்டில் வந்துடும். அப்போ ஈஸியாக நீங்கள் பேச முடியும். நிறைய கிளாஸஸ் இப்போ 22 கிளாஸஸும் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு லெவல் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் ஒரு டைரி பெண்ணை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாத வார்த்தைகள் இருந்தால் நீங்கள் அதை உடனே நோட் பண்ணி இங்கிலீஷ் வேர்ட் தமிழ் வேர்ட் 2 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஒரு வாக்கியமாக நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாக்கியங்களை அமைச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் பேசுங்க. வெல்கம் பேக் டு RSN DHIYA'S சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி போடக்கூடிய வீடியோவை டெய்லி பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் பிகினர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிளாஸுக்கு போகலாங்களா? ஃபஸ்ட் ஒன், பயப்படாதே. இப்போ இங்கிலீஷ் பேசணும். இங்கிலீஷ் எனக்கு புரியுது, பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது, மிஸ்டேக் வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? பயப்படாதே, பேசு, தெரிஞ்ச மாதிரி பேசு. டோன்ட் அஃப்ரைட் அப்படி சொல்லலாம். அடுத்தது, என்னை பின்தொடர். இப்போ நான் என்ன பண்ணுறேனோ அதை செய், நான் என்ன சொல்கிறேனோ அதை திருப்பி சொல், ரிப்பீட் மீ அப்படிலாம் சொல்கிறோம். அதுக்கு இது எங்கேயாவது ஒரு பக்கம் போகிறோன்னா நான் போகிற பக்கம் என் பின்னாடியே வா, என்னை ஃபாலோ பண்ணி வான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? படிப்பறிவே இல்லாதவங்களும் கூட ஃபாலோ மீன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அவங்கள பின்தொடர சொல்லி என்னை பின்தொடர்னா ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, என்னை கவனி அல்லது நான் சொல்கிறத கேளு. என்ன கவனி, இங்கே பாரு கவனி அப்படின்னு சொல்கிறோம். அல்லது நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கவனி அப்படி சொல்லும்போது லிசன் டு மீ லிசன் டு த கிளாஸ் அப்படின்னு கிளாஸை கவனி அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா? லிசன் டு த கிளாஸ் அந்த மாதிரி. லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்வதை கவனி, என்னை கவனி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, ஏதாவது ஒரு பக்கம் போகணுன்னா கிளம்பு அப்படின்னா கெட் ரெடி, தயாராகு அப்படின்னு சொல்லலாம். கெட் ரெடின்னு சொல்கிறக்கு கிளம்பு, தயாராக எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அடுத்து பாருங்கள், என்கிட்ட பேசு, என் கூட பேசு, என்னிடம் பேசு, எப்படி சொன்னாலும் ஒன்று தான். டாக் டு மீ அப்படி சொல்லலாம். அடுத்தது, இதை இப்பொழுது செய், இதை இப்போ செய், டூ இட் நவ், அதை இப்போவே செய் அப்படின்னு ஒரு அழுத்தம் அங்கே கொடுத்தா டூ இட் நவ் இட் செல்ஃபை கூட சேர்த்துக்கோங்க. அந்த இட் செல்ஃப் சேர்த்தும் பொழுது இப்பொழுதே அப்படின்னு ஆயிரும். இப்போ செய், இதை இப்போ செய் அப்படின்னா டூ இட் நவ், இப்போவே செய்யினா டூ இட் நவ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுங்கள். புரியுதுங்களா வேரியேஷன்? அடுத்து பாருங்கள், வேகமாக வா. இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம், கூட வரவங்க மெதுவாக பின்னாடியே வந்துட்டுருப்பாங்க, கொஞ்சம் வேகமாக வாங்க அப்படின்னு சொல்கிறோம். கம் ஃபாஸ்ட். குழந்தைகள்லாம் நடந்து வராங்கன்னா கம் ஃபாஸ்ட் அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? வேகமாக போ அப்படின்னா கோ ஃபாஸ்ட் அப்படி சொல்லலாம். அடுத்தது, எனக்காக காத்திரு, கொஞ்சம் எனக்கு வெயிட் பண்ணு, வந்துடுற சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போது வெயிட் ஃபார் மீ. அதை எனக்காக காத்திருக்காத, நீ போ அப்படின்போது டோன்ட் வெயிட் ஃபார் மீ, டோன்ட் மட்டும் முன்னாடி கொண்டு வந்துட்டிங்கன்னா டோன்ட் வெயிட் ஃபார் மீ, யூ கேன் கோ. எனக்காக காத்திருக்காதீங்க, நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த இடங்களில் அது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், என்னை அனுமதியுங்கள் அப்படின்னு சொன்னால் அலோவ் மீ. அதே ப்ளீஸ் வேணாலும் சொல்லிக்கலாம். பொலைட்டாக சொல்லணும், ப்ளீஸ் அலோவ் மீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஐ டோன்ட் அக்ரி அப்படின்னா ஒப்புக்கொள்ளுதல். ஐ டோன்ட் அக்ரின்னா நான் ஒத்துக்க மாட்டேன், நெகட்டிவாக சொல்கிறது மாட்டேன் அப்படின்னு வந்தாலே டோன்ட் தான். நான் ஒத்துக்க மாட்டேன்னா ஐ டோன்ட் அக்ரி. அதே டோன்ட் எடுத்துட்டிங்கன்னா ஐ அக்ரி, நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ அக்ரி. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, என்னால் காத்திருக்க முடியாது,
அங்கே வெயிட் பண்ணு, எனக்காக வெயிட் பண்ணுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடி ஒரு சென்டென்ஸு. அதே வந்து என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ ஐ காண்ட் வெயிட். முடியும் அப்படின்னா கேன், முடியாதுன்னா காண்ட். காண்ட்டுங்கிறது என்ன? கேன் ப்ளஸ் நாட். அதுதான் கேனாட்டு தான் நம்ம காண்ட் அப்படி சொல்கிறோம் நம்ம. ஐ காண்ட் வெயிட், என்னால் வெயிட் பண்ண முடியாது, என்னால் காத்திருக்க முடியாது அப்படி சொல்கிறதுக்கு இப்படி சொல்லலாம். அடுத்தது குறுக்கிடாதே. ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுதோ ஏதாவது ஒரு மேட்ரு பேசும்போது இடையில வந்து பேசுவாங்க. குறுக்கிடாதே, குறுக்க வராத. டோன்ட் இன்டரப்ட், டோன்ட் இன்டரப்ட், இடைஞ்சல் தராத, இடையில வராத அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. டோன்ட் இன்டரப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எல்லாம் சரியாக இருக்குதா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லாம் சரியாக இருக்கா, இஸ் எவ்ரி திங் ஓகே, இஸ் எவ்ரி திங் ஓகே அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் போய்விட்டது அப்படின்னா பவர் இஸ் கான் ஆஃப், பவர் இஸ் கான் ஆஃப். கோ வெண்ட் கான், கரண்ட் போனதுக்கு அப்புறம் தான் சொல்கிறோம். கோ வெண்ட் கான், வெர்பு 3 இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பவர் இஸ் கான் ஆஃப், போய் விட்டது, இன்னும் வரல, இப்போ தான் போச்சு, அதனால தான் போய் விட்டது. இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அதனால் இஸ் கான். நெக்ஸ்ட் பாருங்கள், சுற்றி போடு. இப்போ குழந்தைகள்லாம் பயந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒன்று, அல்லது வந்து எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தால் அவங்க ட்ரெஸ்ஸஸ் வந்து நல்லா இருக்கும், ட்ரெஸ்ஸு எல்லோரும் பார்த்தாங்க, ஜுவல்ஸ் பார்த்தாங்க, கண்ணு பட்டுரும் அப்படியெல்லாம் சொல்கிறோம். சுற்றி போடுங்கன்னு சொல்கிறோம். டச் வுட், டச் வுட் அப்படி சொல்ல, சுற்றி போடு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், அவசரப்படாதே. ஏதாவது ஒரு செயலை வந்து ஒரு பக்கம் போகணுன்னா அவசரப்படுவாங்க. இப்போவே கிளம்பலாம், இப்போவே போகலாம் அப்படின்னு, இப்போவே வாங்கு இப்படியெல்லாம் சொல்லும்போது அவசரப்படாதேன்னா டோன்ட் ரஷ், டோன்ட் ரஷ் அப்படி சொல்லலாம். அடுத்தது போதுமானதாக இல்லை அல்லது பத்தாது. இது பத்தாதுங்க, திஸ் இஸ் நாட் எனஃப். இது பத்தாதுன்னா திஸ் இஸ் நாட் எனஃப். பத்தாதுன்னு சொன்னால் நாட் எனஃப். எனஃப் அப்படின்னா போதும், நாட் எனஃப்னா போதாது அல்லது போதுமானதாக இல்லை, பத்தாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வெட்டியாக உட்காராதே. சும்மாவே உட்காந்துட்டு பொழுது கழிப்பாங்க. வெட்டியாக உட்காந்துட்டு இருக்காது, ஏதாவது செய்ய, உருப்படி ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்கிறோம். அல்லது படி, எழுது அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா குழந்தைகிட்ட. வெட்டியாக சும்மா உட்காந்துருக்காதான்னு. டோன்ட் சிட் ஐடில். ஐடில் அதாவது வெட்டியாக பொழுது கழிக்கிறவங்க, ஐடில்னஸ் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. வீண் பொழுது கழிக்கிறது நம்ம ஐடில்னஸ், வீணாக பொழுது கழிக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது. டோன்ட் சிட் ஐடில் அப்படின்னா வெட்டியாக உட்காராதே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, நான் அப்படி நினைக்கலைங்க, இப்போ நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்களா, நான் உங்களை சொல்லலை, பொதுவாக தான் ஜென்ரலாக சொன்னேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை நான் அப்படி நினைக்கல. ஐ டோன்ட் திங்க் ஸோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோனா அப்படி, ஐ டோன்ட் திங்க் அப்படின்னா நான் நினைக்கல, நான் அப்படி நினைக்கல, நான் யதார்த்தமாக தான் சொன்னேன் அப்படி சொல்லும்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படி சொல்லலாம். அடுத்தது அது அவனுடைய இயல்பு அல்லது இது அவனுடைய இயல்பு, அது இது எது வேணாலும் சொல்ல. ஒரு கேரக்டரை வச்சு இப்படி சொல்லிட்டான் பாரு, இப்படி கேட்டுட்டான், இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லும்போது விடுங்க, அது அவனோட நேச்சர், அதுதான் அப்படின்னு. இட்ஸ் ஹிஸ் நேச்சர், இட்ஸ் ஹிஸ் நேச்சர், அவனுடைய இயல்பு, அது வேணும்னே பேசல, அவனோட இயல்பே அதுதான் அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். அடுத்து பாருங்கள், அவளை பேச விடு. இப்போ குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம வார்ன் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்கள அந்த குழந்தைய என்ன எதனால் அப்படி அப்படிங்கிறது நம்ம விடவே மாட்டோம், பேசுகிறக்கு சொல்கிறக்கு விட மாட்டோம். அந்த மாதிரி சொல்லும்போது அவளை பேச விடு அப்படி. லெட் ஹர் ஸ்பீக், லெட் ஹர் ஸ்பீக் அப்படி சொல்லலாம். நான் நினைக்கிறேன் இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி குட்டி வாக்கியங்கள் இருந்து தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். அதனால் திரும்ப சொல்கிறேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பேசணும். ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பேசுகிறது தான் நான் சொல்கிறேன். புரியுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பைஹார்ட் பண்ணுறதுன்ட்டு கிடையாது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசணும். நீங்கள் இந்த வாக்கியங்கள் எல்லாமே நீங்கள் பேசணும். பேசும்போது தான் உங்களுக்கு நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். உங்களுக்கு அடுத்தடுத்து நல்லா பேசும்போது யூ கெட் மோர் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்போ கண்டிப்பாக வந்து தொடர்ந்து நீங்கள் உங்களை அறியாமையே இங்கிலீஷ் தான் நீங்கள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுவீங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்க பிகினர்ஸாக இருந்தால். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.